ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 11, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. வான்மதி கௌதம்கிட்ட ரூமில் போய் சொல்கிறா, நல்லா உங்கள் தம்பி உங்கள்கிட்ட தோற்று போயிட்டாரு, அவர்கிட்ட தான் காசு இருக்குன்னு சொல்லி நெக்லஸ்லாம் 10 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, அவர் தோற்று போயிட்டாரு, 10 லட்சம் அவருக்கு லாஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கௌதம்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. உடனே கௌதம் சொல்கிறாரு, நீ ஏன் இப்படி பண்ண, வேணும்னே தான் இப்படி பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வான்மதி கேட்குறா. ஆமாம், என்கிட்ட காசு இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு எதுக்கு இந்த போட்டியை வச்ச அப்படின்னு கேட்குறாரு. இதை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு இதை பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வான்மதி சொல்கிறா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் இல்லை, உங்கள் அம்மா மேலே இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு. நீங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் நீங்கள் அவங்க மனசை எவ்வளோ சந்தோஷப்படுத்துறீங்க, அதனால தானே அவங்களும் கடைக்கு இனிமேல் வான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இவரும் நான் அந்த பாயிண்ட்லேருந்து யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்று. இனிமேலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கடைக்கும் போகலாம், வீட்டில் இருக்க வேணாம், நீங்கள் கடைக்கு போய் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கலாம், நீங்கள் யாரையும் காசு கேட்டு நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் உங்கள் கையாலே நீங்கள் சம்பாதிக்கலாம், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அங்கே லீலாவதி வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருக்கா, அவன் பழைய பிரச்சனையிலேருந்து வெளிவந்தவனே அவன் தானாகவே எப்போ கடைக்கு வரணும்னு நினைக்கிறானே அப்போ வரட்டுன்னு தான் ஏற்கனவே அண்ணாமலை என்கிட்ட சொல்லி வச்சுருந்தா, அதுக்குள்ளே நீ இப்படிலாம் பண்ணிட்ட, இந்த குடும்பம் பிரியாமல் இருக்கணும், அதுக்கு நீ என்றைக்குமே நீ இந்த பிரச்சனை வர மாதிரி நடந்துக்கூடாது, இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி லீலாவதி சொல்கிறாங்க வான்மதிட்ட. அண்ணாமலையோட எதிரி தண்டபாணி இருக்கான்ல, அவன் திரும்பி ஒரு பிளான் போடுறான். அங்கே குடோனில் அவங்க குடோனில் உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். என்னப்பா யோசிச்சுட்ருக்கீங்கன்னு தண்டபாணி பையன் கேட்குறான். அதுக்கு சொல்கிறான் தண்டபாணி, உண்மையாலுமே அந்த அண்ணாமலை ரொம்ப புத்திசாலி தான், என்னையே அவ பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அவன் சொல்கிறான் தண்டபாணி பையன், என்னப்பா அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுகிறீங்க, உங்களை ஜெயிலுக்கு அனுப்பத்தில் எனக்கு எவ்வளோ தெரியுமா கோவம் அந்த அண்ணாமலை மேலே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்னன்னா அந்த அண்ணாமலை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே தண்டபாணி சொல்கிறான், இனிமேல் அண்ணாமலை வெளில இருக்க முடியாது, அவளும் என்னை ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி நானும் அவளை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன், இன்றைக்கி அதை வச்சு தான் அவங்க கடையில் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், என்ன தான் அவகிட்ட செக்யூரிட்டி எல்லாம் இருந்தாலும் ஒரு ஆள் நம்ம ஆள் அங்கே இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு தண்டபாணி பையன் சொல்கிறான், ஓ அதுக்கு தான் அன்றைக்கி அந்த அண்ணாமலை கடையில் வேலை பார்க்குறேன் நான் வர சொல்லி காசு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், இனிமேல் அந்த அண்ணாமலை எங்கிட்ட தப்ப முடியாது, நான் அவளுக்கு இன்றைக்கி ஒரு செக் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நீ போய் அண்ணாமலை குடும்பத்தில் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்றதை விசாரிச்சுட்டு வா போய் அப்படின்னு சொல்லி அந்த தண்டபாணி அனுப்பிச்சி வைக்கிறான். அவங்கெல்லாம் எங்கே இருந்தால் என்னப்பா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நான் சொல்கிறத செய், நம்ம அவசரப்பட்டு பிளான் பண்ணி தான் அந்த அண்ணாமலைகிட்ட தோத்துட்ருக்கோம், இனிமேல்லாம் அவசரப்பட்டு பண்ணி அவள்கிட்ட தோக்கக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான் தண்டபாணி பையனை. தண்டபாணி அண்ணாமலை கடையில் இருக்காங்க. அப்போ அங்கே நிறையா விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வராங்க. அண்ணாமலைகிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்களாம் யாருன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. வி ஆர் ஃப்ரம் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு எதுக்கு எங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, உங்கள் கடையில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு, அதனால தான் வந்திருக்கோம் சர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இங்கே அதிகமாக இந்தியாஸ் நம்பர் 1 இன்கம் டேக்ஸ் பேயினா, நான் அதிகமாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது நீங்கள் எப்படி எங்கள் கடைக்கு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்கள தவிர எல்லாரையும் வெளி ஆள் கஸ்டமர்ஸ்லாம் வெளில போக சொல்லுங்கள், வேலை பார்க்குறவங்க தவிர மற்றவங்கள்லாம் வெளில போக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க கல்யாண புடவை எடுக்க வந்திருக்காங்க அவங்க தங்கச்சிக்கு, நாங்கள் மட்டும் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணத்துக்கு. அதுக்கு அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், நாங்கள் நலுங்கு வைக்க வந்திருக்கோம், நீங்கள் நாளைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த குடும்பத்திட்ட பேசுகிறாரு. அவங்க பிஏ லக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வருணும் கௌதம் எங்கே இருக்காருன்னு கேளுங்க,
எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து லக்ஸ் சொல்கிறாங்க, கௌதம் சார் வந்து நுங்கம்பாக்கம் பிரான்ச்சில் இருக்காங்க, வருண் சார் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், நான் சொல்கிறத வருண்கிட்ட சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லி லக்ஸ்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க அண்ணாமலை. அது வந்து காமிக்கலை என்னன்றதை, ஏதோ சொல்கிறத மட்டும் காமிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றதை காமிக்கலை. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஃபோன் பண்ணுறான் அந்த தண்டபாணி அண்ணாமலைக்கு. ஃபோன் பண்ணி உங்கள் கடையில் ஏதோ இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உங்கள் கடைக்கு வந்து நான் தான் வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வரதுக்கு காரணமே நான் தான் சொல்கிறான். உங்கள் கடையில் பார்சல் காலையில் 40 பார்சல் வந்திருக்கும், அதில் ஒரு பார்சல் வந்து என்னோடது, எங்கள் குடோன்லேருந்து வந்தது, என்னோட சரக்கு. அதில் வந்து ஒரு பார்சல் ஃபுல்லாக வந்து தங்க ஜரியில் ஆன புடவைங்க, அது ஒரு புடவை 50 லட்சத்துக்கு போகும். நீ அதை உனக்கு அதை நீ உன் கடையில் அதை மாட்டினா நீ வந்து வெளிலே இருக்க முடியாது, உள்ளே போயிடுவ. நீ என்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. என்ன நான் ஜெயிலேருந்து வந்ததுக்கு நீ வந்து மாலை கொடுத்து கிஃப்ட்டு கொடுத்தல, அதுக்கு நான் உனக்கு திரும்பி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ வந்து வெளியிலலாம் இருக்கக்கூடாது, உள்ளே போய் எனக்கு நான் வந்து சொல்கிறேன் டிஎஸ்பி கிட்ட நல்ல சாப்பாடாக போட சொல்லி, ஜெயில் சாப்பாடு, நீ உள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் தண்டபாணி. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ வேஸ்ட்டாக திரும்பியும் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி திரும்பியும் நல்லா வாங்கி கட்டிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ வெளில இருந்தால் தானே, நீ உள்ளே போயிடுவல்ல, இனிமேல் உன்னோட 26 கடையும் எனக்கு தான், நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே இருந்துட்டு வெளில வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான் அந்த தண்டபாணி. அப்போ ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது விஜிலன்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து, நீங்கள் ஃபோன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃபோன்லாம் யார்ட்டையும் பேசக்கூடாது, முதல்ல ஃபோனை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஃபோனை பிடுங்கிடுறாரு. விஜிலன்ஸ் ஆஃபீஸரில் ஒருத்தன் வந்து தண்டபாணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். தண்டபாணி சொல்கிறான், என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த அண்ணாமலை அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து ஷாக்கில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நீங்கள் எவ்வளோ எனக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து போட்ட பிளான் இது வந்து கரெக்டாக நடக்கணும், சொதப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அவங்கிட்ட. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க ஜெயிலுக்கு போகிறது உறுதி, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். ஏற்கனவே அண்ணாமலை கடையில் வேலை பார்க்குறான் ஒருத்தனுக்கு காசு கொடுத்து தானே தண்டபாணி ஏதோ ஒன்று பிளான் போட்டிருக்கான், அந்த பார்சல் மாற்ற சொல்லியிருக்கான் போல இருக்குது. அதை போய் அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் தண்டபாணி ஆள் வந்து எங்கே வச்ச அந்த பார்சலைன்னு கேட்குறான். இங்கே தான் இருந்துச்சு, அந்த பார்சலை காணும் அப்படின்னு சொல்லி அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் சொல்லிகிட்டு இருக்கான். 40 பார்சல் இருக்கணும், 39 தான் இருக்குது, இந்த மீதி ஒன்று எங்கே அப்படின்னு அந்த தண்டபாணி ஆள்கிட்ட அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர் கேட்குறான். உடனே இங்கே தான் இருந்துச்சு, காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அடுத்தது விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போய் அந்த பார்சல் எங்கே, 40 பார்சல் காலைல வந்திருக்குன்னு கணக்கு இருக்குது, 39 தான் இருக்குது, அந்த ஒரு பார்சல் எங்கே, அதில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதில் தான் ஏதோ நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தெரியுது, எங்கே அந்த ஒரு பார்சல்னு கேட்குறாங்க. உடனே நக்கலாக அண்ணாமலை சிரிக்கிறத காமிக்கிறாங்க. அடுத்தது அந்த தண்டபாணியோட ஆஃபீஸ்க்கு வந்து போலீஸ்லாம் போகிறாங்க. போய் வந்து நாங்கள் குடோனை சர்ச் பண்ணணும்னு தண்டபாணிகிட்ட சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் யாரும் தெரியுமா, ஏன் குடோனை சர்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறான் தண்டபாணி. அதுக்கு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் யாரை வேணால் இருந்துட்டு போங்க, எங்கள் கடமை நாங்கள் செய்ய போகிறோம், எங்களுக்கு வந்து உங்கள் குடோன் நாங்கள் சர்ச் பண்ணணும், எங்களுக்கு உங்கள் குடோன் பற்றி தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு ஆள் வந்து சொல்கிறான், பிரச்சனையை வந்து அண்ணாமலை உங்கள் பக்கம் திருப்பிட்டாங்க, அங்கே அண்ணாமலை கடையில் எதுவுமே இல்லையா, அதனால் உங்கள் பக்கம் அவங்க எல்லா பிரச்சனையும் திருப்பிட்டாங்க, நீங்கள் சாமிகிட்ட வேண்டிக்கோங்க, இங்கே எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறான். உடனே அப்பா இப்போயும் நம்ம தோத்துட்டோமா அந்த அண்ணாமலைகிட்ட அப்படின்னு தண்டபாணி பையன் கேட்குறான். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நம்ம தோக்க மாட்டோம், அந்த அண்ணாமலை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், அவன் என்னை ஜெயிலுக்கு அனுப்புனா, அவளை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் தண்டபாணி. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விடுங்க.